கருணாநிதி என்னும் நான், ஜே ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்வை அரசியல் அறிவோம். சட்டமன்ற தேர்தல் 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026. அதனால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலையும் உள்ள தொகுதியில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த தொகுதியில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்க, தற்போது யார் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க, யார் அடுத்து உத்தேச வேட்பாளர் பட்டியல் இருக்கிறாங்க, 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் படித்து மூலமாக எத்தனை வாக்காளர்களை ஒவ்வொரு தொகுதியும் நீக்கம் செஞ்சிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம சிவகங்கை மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி, திருப்பத்தூர், மானாமதுரை, சிவகங்கை இந்த ஆகிய 4 தொகுதிகள் உள்ளன. இந்த 4 தொகுதியில் இந்த தகவலை நம்ம பார்ப்போம். சட்டமன்ற தொகுதி காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் 2016ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த KR ராமசாமி வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த S மாங்குடி வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ. காரைக்குடி தொகுதியில் இதுவரைக்கும் அதிக முறையாக 5 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 4 முறை அதிமுக வென்றுள்ளது, 3 முறை திமுக, 1 முறை சுதந்திரா கட்சி, 1 முறை தமிழ் மாநில காங்கிரஸ், 1 முறை முஸ்லீம் லீக் வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி காரைக்குடி தொகுதியில் 3,21,068 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 3,03,371 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அப்ப காரைக்குடி தொகுதியில் எஸ்ஆர் படித்து மூலம் 17,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். காரைக்குடி தொகுதியோட உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல கரு பழனியப்பன், ஜோன்ஸ் ரூசோ, மேயர் முத்துதுரை, துணை மேயர் குணசேகரன் ஆகியோர் போட்டியிட விரும்புகின்றனர். ஏடிஎம்கேல கற்பகம் இளங்கோ எக்ஸ்எம்எல்ஏ, உமாதேவன் எக்ஸ்எம்எல்ஏ, சுந்தரலிங்கம் தேவகோட்டை சேர்மன் போட்டியிட விரும்புகின்றனர். காங்கிரஸ்ல சிட்டிங் எம்எல்ஏ மாங்குடி போட்டியிட விரும்புகிறார். KR ராமசாமி எக்ஸ்எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். பிஜேபியில பாண்டித்துறை மாவட்ட தலைவர், பிஜேபி மாவட்ட தலைவர் பாண்டித்துறை போட்டியிட விரும்புகிறார். NTKல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட உள்ளார். இந்த முறை அவருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதா என்பதை பின்னாடி நம்ம பார்ப்போம். காரைக்குடி வாக்கு வங்கி முக்குளத்தோர், முத்தரையர், வல்லம்பர், பட்டியல் சமூகத்தினர், உடையார், யாதவர், செட்டியார், இஸ்லாமியர் மற்றும் இதர சமூகங்கள் இருக்கிறாங்க. காரைக்குடி தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி திமுக, அதிமுக, திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி இரண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. காங்கிரஸும் அங்க ஸ்ட்ராங்கா இருந்தது. இப்போ நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது, அதுல சீமான் போட்டியிடாரு. இந்த முறை பாத்தீங்கன்னா இந்த தொகுதி ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான போட்டி இந்த தொகுதியில இருக்கும். அவருடைய வெற்றி சாத்தியமானதை பார்ப்போம். சட்டமன்ற தொகுதி திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 2016ஆம் ஆண்டு திமுக சேர்ந்த KR பெரியகருப்பன் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு மீண்டும் அவரே வெற்றிட்டு தற்போது சிட்டிங் எம்எல்ஏ அமைச்சர். திருப்பத்தூர் தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அதிக முறை 7 முறை திமுக வென்றுள்ளது, 3 முறை காங்கிரஸ், 3 முறை அதிமுக, 1 முறை CPI வென்றுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 3,03,065 வாக்காளர்கள் திருப்பத்தூர் தொகுதியில் இருந்தாங்க. எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,73,456 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். அப்ப திருப்பத்தூர் தொகுதியில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எஸ்ஆர் ரிப்போர்ட் படி 29,600க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் தொகுதியோட உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல அமைச்சர் பெரியகருப்பன் மீண்டும் போட்டியிட உள்ளார். ஏடிஎம்கேல திவ்யா பிரபு சிங்கமுனரி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பொன்முனி பாஸ்கர், குன்றக்குடி பார்த்திபன் ஆகியோர் போட்டியிட விரும்புகின்றனர். திருப்பத்தூர் தொகுதியோட வாக்கு வங்கி முக்குளத்தோர், பட்டியல் சமூகத்தினர், யாதவர், வல்லம்பர், முத்தரையர், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள். தற்போதைய நிலவரப்படி திருப்பத்தூர் தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. சிவகங்கை சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த கே பாஸ்கரன் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த PR செந்தில்நாதன் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ உள்ளார். சிவகங்கை தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அதிக முறை 4 முறை அதிமுக, 4 முறை திமுக வென்றுள்ளது, 3 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 2 முறை CPI வென்றுள்ளது. ஆஸ் பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 3,04,843 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,76,156 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். சிவகங்கை தொகுதியில் எஸ்ஆர் பட்டியல் மூலமா 28,000க்கும் மேற்பட்ட 28,600க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சிவகங்கை தொகுதியோட உத்தேச கல வேட்பாளர்கள் பட்டியல் டிஎம்கே துரையானந்த் நகராட்சி தலைவர் போட்டியிட விரும்புகிறார். சேங்கை மாறன் மாவட்ட துணை செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். திலீப் அமைச்சர் ராஜகமோட மகன் திலீப் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல PR செந்தில்நாதன் சிட்டிங் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். பாஸ்கரன் முன்னாள் அமைச்சர் இளங்கோவன் ராஜா ஆகியோர் போட்டியிட விரும்புகின்றனர். காங்கிரஸ்ல பச்சேரி சுந்தரராஜன், ஜெயசிம்மன் போட்டியிட விரும்புகின்றனர். சிவகங்கை தொகுதியோட வாக்கு வங்கி
கல்லர், அகமுடையார், மறவர், யாதவர், பட்டியல் சமூகத்தினர், உடையார், கிறிஸ்தவர் மற்றும் இஸ்லாமியர் இருக்காங்க மற்றும் ஏனைய இதர சமூகங்களும் இருக்கிறாங்க. தற்போதைய நிலவரப்படி சிவகங்கை தொகுதி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. மானாமதுரை சட்டமன்ற தொகுதி தனி தொகுதி 2016ஆம் ஆண்டு அதிமுக சேர்ந்த எஸ் மாரியப்பன் கென்னடி வெற்றி பெற்றார். 2019ஆம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக சேர்ந்த எஸ் நாகராஜன் வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக சேர்ந்த ஏ தமிழரசி வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ. மானாமதுரை தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் அதிகபட்சமாக 6 முறை அதிமுக வென்றுள்ளது, 3 முறை திமுக வென்றுள்ளது, 3 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 1 முறை சிபிஐ வென்றுள்ளது, 2 முறை சுதந்திர கட்சி, 1 முறை சுயேட்சை, 1 முறை தமாக வென்றுள்ளது. ஆஸ் பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,86,021 வாக்காளர்கள் இருந்தனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,57,616 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். இப்ப மானாமதுரை தொகுதியில் எஸ்ஆர் படித்தின் மூலமா 28,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மானாமதுரை தொகுதியோட உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல ஏ தமிழரசி சிட்டிங் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். டிஎம்கேல எக்ஸ் எம்எல்ஏ மாரியப்பன் கென்னடி போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல நாகராஜன் ஒன்றிய செயலாளர் போட்டியிட விரும்புகிறார். வாக்கு வங்கி தேவேந்திர குல வேளாளர், மறவர், அகமுடையார், யாதவர், இஸ்லாமியர், கிறிஸ்தவர், வெள்ளாளர், உடையார், நாடார். தற்போதைய நிலவரப்படி மானாமதுரை தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. நம்ம இந்த வீடியோல சிவகங்கை மாவட்டத்தை பார்த்தோம். சிவகங்கை மாவட்டத்தில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வெற்றி பெற்றிருந்தாங்க, எந்த கட்சி வெற்றி பெற்றிருந்து, தற்போது யார் சிட்டிங் எம்எல்ஏ, அடுத்த உத்தேச கள வேட்பாளர் பட்டியலில் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எஸ்ஆர் படித்து மூலமா இத்தனை வாக்காளர்களை நீக்கம் செஞ்சிருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்தோம். இது மூலியமா இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காரைக்குடியில் சீமான் நிற்கிறாரு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு போட்டியை திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் கொடுப்பாரு. அதுவும் இல்லாம டிவிகே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலம் வாய்ந்த கட்சியா உருவெடுத்துட்டு இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு வந்து களப்பணி ஆற்றுறாங்க அதை பொறுத்து கண்டிப்பா அந்த வெற்றி தோல்வி மாறுபடும். அடுத்து வரக்கூடிய மாவட்டத்தில் உங்க தொகுதி சந்திக்க நன்றி, வணக்கம்.